ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். 148வது வாரம். ஸோ இன்னைக்கா இன்னைக்கான அஜெண்டா அதான் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சதுல. பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கான அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விநாயகர் பாடலோடு ஆரம்பித்து 8வது குறள் ஃப்ரம் பிறனில் விழையாமை அதை பார்க்க போகிறோம். ஒரு அழகான குறள். அது முடிச்சுட்டு கெஸ் த க்ஷேத்திரம், அது முடிச்சுட்டு போன வாரம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய மீனிங் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு தைப்பூசம் இந்த வாரம் வருது. ஸோ அதனால் அதுக்கும் வந்து ஒரு சுப்பிரமணிய புஜங்கத்தை ஒரு 10 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது. ஸோ அதை முடிச்சுட்டு முருகன் ஆந்தமோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் விநாயகர் பாடல். பலா கேக்குறதா? கேட்குறது சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். சாரி, எந்து சரியா கேக்கல. ஓகே, அதுதான். நான் பேசுறது கேட்கறதா எல்லாருக்கும்? கேக்குறது. ஓகே என்னோட இதுல தான் கொஞ்சம் இது. You can be little louder, Bala. ஓகே ரைட். ஸோ இப்போ யாரை கூப்பிடலாம்? மைதிலி மாமி. சொல்லிட்டா? சொல்லுங்க. எஸ். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனித்து தும்புக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கேக்குறதா? இன்னொரு தடவை சொல்லிடுங்க. ஓகே. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனித்து தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். பாலா, இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சுட்டேன். ஒரே செகண்ட் சொல்லுங்க மாமி. நானு ஷீட்ல எங்க அதுக்காரெல்லாம் நாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஸோ அடுத்தது வில் மூவ் ஆன் டு இன்னைக்கான திருக்குறள். இது வந்து பிறனில் விழையாமை அப்படின்ற அதிகாரத்தில் நம்ம வந்து குறள்கள் பார்த்துட்டு வரோம். அதில் 8வது குறள் இந்த குறள். அதாவது ஒருவர் வந்து ரொம்ப தேர்ந்த, அதாவது என்ன சொல்கிறது, அது ஒன்று மட்டுமே போரும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா அப்படின்னு வந்து தேடி பார்த்தோம்னா வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு ஆட்ரிபியூட் போரும்பா, இது எல்லாத்துக்கும் ஈடு கட்டுற மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதுதான் பிறனில் விழையாமை அப்படின்னு சொல்கிறார் இந்த 8வது குறளை. முதல்ல இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் பார்ப்போம். ஸோ திருக்குறளுக்கு யாரை கூப்பிடலாம்? லதா சூரியன் மேம். நமஸ்காரம் மாமி. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. எஸ், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. ஒழுக்கு தாண்டியா வீரமா? ஒழுக்கு ஆன்ற ஒழுக்கு வா. ஓகே, ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. இந்த சான்றோர்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளுவர் யாரை குறிப்பிடுறார்? நல்லா படித்தவங்க மட்டும்தான் சான்றோரா? அப்படி கிடையாது. அவர்கள்
அறிவில் சிறந்தவர்கள், அறிவிற் சிறந்தவர்கள் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும், ஈவன் பரிமேலழகர் முதற்கொண்டு அப்படிதான் எழுதுறார். அறிவிற் சிறந்த சான்றோர்க்கு அப்படின்னு சொல்றார். அப்போ கல்வி வேறு அறிவு வேறு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பழைய அதிகாரங்கள் பார்க்கும்போதே பார்த்தோம். கல்வியில் சிறந்தவன் வந்து அறிவோடு இருப்பானா அப்படின்றது வந்து அடுத்த விஷயம். ஏன்னா அறிவு அப்படிங்கிறது அனுபவத்தையும் அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய தர்ம விஷயங்களையும் பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி அறிஞன், கற்றோன், அறிவில் சிறந்தவன், சான்றோன் அப்படின்றவன் அவனுக்கு ஆன்ற ஒழுக்கு, ஆன்ற அப்படின்னா நிறைந்த அப்படின்னு ஒரு பொருள் வருது. அப்போ ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துல ரொம்ப நிறைந்த ஒழுக்கம் என்னது? அது தர்மத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒழுக்கம். அறனொன்றோ, அறன்னா என்ன சொல்றது, தர்மம். ஸோ அந்த தர்மம் ஒன்று, அது என்ன அந்த அந்த ஒழுக்கம் அப்படின்னா பிறன்மனை நோக்காத பேராண்மை. அப்போ பிறனுடைய மனைவியை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்காத, ஒரு ஒழுக்கம் தவறி அந்த ஒழுக்கம்ன்றதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா ஒரு சான்றோனுக்கு பிறன்மனை நோக்காமல் நடத்தல். அப்படிப்பட்ட ஆண்மைதான் உண்மையான பேராண்மை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அப்போ அதுதான் வந்து அதாவது என்ன சொல்றது, மானப்பெரிது, அதாவது மிக்க வீரம். அந்த வீரம், அந்த பேராண்மை அப்படின்னா அந்த ஆண்மைனா ஜென்ரலா வீரம்னு சொல்லுவாள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரம் அப்படின்றது வந்து அவனுடைய புஜத்துல பராக்கிரமத்துலலாம் கிடையாது. அவன் வந்து அவனுடைய உண்மையான ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் வந்து இந்த பிறன்மனை நோக்காமல் இருத்தல் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். இதுக்கு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் வந்து ராமாயணம் தான். ராமாயணத்துல அதாவது கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மண்டோதரி வந்து ராவணன் இறக்கும் போதே அவளும் இறந்துருவாளாம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி கிடையாது. ஸோ இறத்தல் அப்படின்றது வந்து இது போயிடுத்து. உங்கள் ஸ்க்ரீன் ஏன் கட் ஆயிடுதா? ஓகே 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 வந்துடுது. ஓகே 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 வரலையே. இப்போ பாருங்க, வந்துடுது, எனக்கு வந்துடுது. நடுவுல கொஞ்சம் கட்டான மாதிரி இருந்தது, அதனால திருப்பியும் ஓகே ஓகே பண்ணிட்டு போட்டேன். இப்போ வந்து அதாவது இந்த ராமன் வந்து கடைசியா ராவணன் மேல பானம் விடும்போது கம்பர் எழுதுறார், கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி அப்படின்னு. வாளினா அம்பு. இந்த அம்பு எப்படி வந்து ராவணனை போய் இது பண்றதா, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னுடைய மனமோ உன்னுடைய மெய்யோ உடம்போ வந்து பிறனுடைய மனைவியை நோக்குதல் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து பண்ணவே கூடாது. அது இந்த ஜென்மத்தில் நீ ஜானகி எங்கெங்கெல்லாம் நினச்சிருக்கியோ அந்த இடத்தெல்லாம் தொலைச்சிட்டு இந்த அம்பு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் அந்த எள்ளு இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது உடம்புல எள்ளு போடுற அளவுக்கு கூட ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம அவன் பானத்தை வந்து விட்டானா ராமன். அது ராவணன் மேலே போய் அப்படி அடிச்சுட்டு அது வந்து அவன் செய்த எல்லா பாவங்களுக்கும் வந்து விமோசனம் கொடுத்தது அப்படின்னு ஒரு கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு 2 ஸ்லோகங்கள், அதாவது பாடல்கள் இருக்கு. அது ஸ்லோகம்தான், ஏன்னா ராமாயணத்தை சொல்றது எல்லாமே ஸ்லோகம்தான். ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து கம்பர் வந்து யோசிச்சு எழுதுறார். அதாவது பிறன்மனை நோக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சிறந்த ஒழுக்கம் அப்படின்றத அவரும் ஒரு இன்டைரக்டா சொல்றார். அதே விஷயத்த இங்க வள்ளுவர் வந்து ரொம்ப டைரக்டா சொல்றார். அதை சிறந்த ஒழுக்கம் வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் ஒரு மனிதனுக்கு நிறைந்த ஒழுக்கத்தை தருகிறது
அப்படின்னு சொல்லி இந்த 8வது குறள் சொல்கிறார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு. ஸோ இந்த குறளை இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த இது செக்ஷன் போகலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. எஸ். தேங்க்யூ. ஸோ இது 8வது குறள். அடுத்து கெஸ் த க்ஷேத்திரம். போன வாரம் கெஸ் த க்ஷேத்திரம்ல பார்த்தது ரொம்ப கரெக்டான ஒரு இது, சிதம்பரம் நடராஜர் கோவில். அதுதான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் நம்ம பார்த்தோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ராஜகோபுரம், ரைட் சைடில் மேலே இருக்கிறது சிவகாம சுந்தரி அம்பாள் சைடில் இருக்கிற ஒரு கோபுரம்னு நினைக்கிறேன், அந்த கோபுரம். கீழே இருக்கிறதும் அது இந்த பக்கம் இருக்கிற கோபுரம். ஸோ இந்த மாதிரி மூணுத்தையும் கவர் பண்ணியிருக்கார். கரெக்டாக சொன்னவாளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த வாரத்தோடைய தைப்பூசம் ஸ்பெஷல். இந்த கோயில் எந்த கோயில்? ஆஹா, இது என்னது? க்ளூ அங்கேயே படத்திலே கொடுத்துட்டேல. திருச்செந்தூர். பரவாயில்ல தான் கொடுத்தேன். பழனியா? பழனி இல்ல, ஓகே அறுபடை தான். ஆனா அறுபடை இது இன்னும் ஈஸியா சொல்லிட்டேன். சொல்லுங்க. பழமுதிர்ச்சோலையா? பழமுதிர்ச்சோலை கிடையாது. பழமுதிர்ச்சோலை ரொம்ப சின்ன கோயில். அது முருகனும் ரொம்ப சின்ன முருகன், அழகா இருப்பார். பழமுதிர்ச்சோலை இல்லை. திருப்பரங்குன்றமும் கிடையாது. சுவாமிமலை கோயில். எஸ், கரெக்ட். ஆமா. சோ இது சுவாமிமலை. இந்த செக்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இல்ல ஆமா, சுவாமிமலை முருகன் கோயில். கிட்டத்தட்ட 60 படி, 60 ஆமா, சுவாமிமலையில் 60 படி இருக்கும். திருத்தணியில் 365 படி இருக்குமா. இது 60 படி 60 வருஷங்களை குறிக்கிற இது. அங்கே 365 நாட்களை குறிக்கிற படிகள் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதுதான் இன்னைக்கான கெஸ் த க்ஷேத்திரம். இது எல்லாரும் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது அடுத்த செக்ஷன் சொல்லுங்க மாமி. ஓகே, ஸோ கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்வர்ண விருஷ்டி ஸ்தவம், இதெல்லாம் பேரெல்லாம் பார்த்தோம் போன கிளாஸ். என்ன கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் ஆதிசங்கரர்? ஆதிசங்கரர் என்ன மாதிரி நினச்சி எழுதியிருக்கார்? லக்ஷ்மி வெறும்னா காசு தான் கொடுப்பாளா? அவ செல்வமெல்லாம் தருவாள் அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? பாயிண்ட் சொல்லுங்களேன். செல்வம் எல்லாம் அப்படிங்கிறது என்னென்ன செல்வங்கள் அப்படின்னு பார்த்தோம். எல்லா ராத்திலையும் நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காய் கிடைக்குமா அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை எந்த மாதிரி எழுதியிருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஆதிசங்கரர் ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு. இந்த ஸ்தோத்திரம் தான் அவர் எழுதின முதல் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. ஏன்னா அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகமாக நம்மளுக்கு தெரியறது அவர் குழந்தையா, 5 வயசு குழந்தையா எழுதின ஸ்லோகம் அப்படின்றது இந்த கனகதாரா ஸ்தவம். 1. 2வது, இந்த குழந்தைகள்லாம் ஒருத்தருடைய அட்டென்ஷனை சீக் பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? பேசிகிட்டே இருக்கும், என்னை பாரு அப்படின்னு சொல்லும். ஒரு 5 வயசு குழந்தை நம்ம அதுக்கிட்ட என்ன சொல்கிறது, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு எந்த பக்கமோ திரும்பி பேசிகிட்டு இருந்தோன்னா நம்மளை பிடிச்சி இழுத்து நீங்கள் பார்க்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்லையா.
அந்த மாதிரி ஒரு ஒரு பாவத்தில் 5 வயசு குழந்தையா இருக்கிற ஆதிசங்கரர் அந்த சோமதேவர் அப்படின்றவனுடைய வீட்டினுடைய தாரித்ரியத்தை போக்குறதுக்காக மகாலட்சுமியை பார்க்க சொல்றார். இந்த ஸ்லோகம் மகாலட்சுமியை வர சொல்லலை, காசு கொடுன்னு சொல்லலை, நீ இதை கொடு அதை கொடுன்னுலாம் சொல்லவே இல்லை. அது எல்லாரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் இதை படித்தா வீட்டில் எல்லாம் தங்கமான நெல்லிக்காய் வரும், அது வரும், இது வரும்னு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடுறான். அது கிடையாது. உண்மையான ஐஸ்வர்யம், உண்மையான ஒரு மகாலட்சுமி, லக்ஷ்மின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், லக்ஷ்மி கட்டாட்சம்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போது அவளுடைய பார்வை படுறது தான் விசேஷம். அதுதான் ஆதிசங்கரர் கேட்குறார். ஈவன் வேதாந்த தேசிகர்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். வேதாந்த தேசிகர் அவருடைய முதல் ஸ்ரீஸ்துதியில் முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்கிறார், ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்தியேன்னு. அதாவது காசு அப்படிங்கிறது நிலையில்லாத ஒரு விஷயம். அந்த ஸ்ரீயம் அப்படின்ற அந்த செல்வத்தை நான் அசரணகா, நான் சரண அப்படின்னா நான் சரணடைகிறேன், அசரணகா அப்படின்னா நான் சரணடைய மாட்டேன், அது எனக்கு பொருட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதையே முத்துசுவாமி தீட்சிதர் சொல்றார், ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் சதா பஜாமி ஹீனமானவ ஆசிரியம் தியஜாமி. அவர் ஹீனமான, அதை தவிர இருக்கிறதெல்லாம் ஹீனமானது, அதெல்லாத்தையும் நான் ஆசிரியம் பண்ணுறது எனக்கு அது தியஜாமி அப்படின்றார். அதை ஞாபகம், அது என்னுடைய மனசுலேருந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படியெல்லாம் மகான்கள் மகாலட்சுமியை பூஜை பண்ணியிருக்கா. மகாலட்சுமியை பூஜை பண்ணுறது அவளுடைய கடாட்சத்தை பெறுவதற்காக அப்படின்ற ஒரு பேஸில் ஆதிசங்கரர் எழுதின ஸ்லோகம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இதில் 21 ஸ்லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்படின்னு போன கிளாஸ் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ perspective of a shlokam or a stotram of this particular stotram, கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் கடாட்சத்தை பெறுவது. இந்த கடாட்சம் அப்படிங்கிறது அக்ஷரனா கண்ணு, கடாட்சம்னா கடைக்கண் பார்வை. இந்த பார்வைப்படுதல் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால மகாலட்சுமியை பார்க்க சொல்றார் ஆதிசங்கரர். அது எந்தெந்த விதமாக அழகழகா சொல்ல போகிறார் ஒரு ஸ்லோகங்களையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் போன கிளாஸ்னுடைய இன்ட்ரடக்ஷனுடைய ஜிஸ்ட் இப்போ பார்க்கறது. ஸோ முதல் ஸ்லோகம் நம்ம ஸ்லோகத்தை முதல்ல பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லோகத்தை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னைக்கு இதோட மீனிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு நான் யாரை கூப்பிடணும்? போன கிளாஸ் அட்டன் பண்ணவா? போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதவாளை கூப்பிடலாம். சரி. I will start with Srimati ma'am. Srimati மாமி. ஓகே மாமி, நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம்ன்றதுனால நான் இந்த ஸ்லோகத்தை லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் பாடிடுங்க. நம்ம அதனோட மீனிங் பார்த்துக்கலாம். அங்கம் ஹரே புனகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கநேவ முகுல பரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரமாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. அங்கம் ஹரே புனகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கநேய முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. அங்கம் ஹரேஹே, அதாவது இப்போ நம்ம இந்த வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ண போகிறோம். எங்கெங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செகண்ட் லைனை பார்க்க போகிறோம். தமாலம் அப்படின்னா தமால விருட்சம்
தமாலம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த தமால மரம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம்ம தமால மரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பட்டை இலை ஒன்று போடுவோம் தெரியுமா? அந்த இதுக்கெல்லாம் சாப்பாட்டில் அந்த மசாலா ஐட்டம்ஸில் வந்து பட்டை இலைன்னு ஒன்று போடுவோம். பெரிய நீட்டமாக ஒரு இலை இருக்கும். அது இந்த பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பட்டை மரத்தினுடைய இலை தான் அந்த பட்டை இலை. இந்த பட்டை மரம் அது வந்து தமாலம். இந்தியன் சினமன் சினமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சினமன் மரம் வந்து இந்த தமாலம், இந்த தமால விருட்சம் அப்படின்னு சொல்லுவாள். விருட்சங்களில் நிறைய விதமான விருட்சங்கள் இருக்கு. அதாவது சுக்ரநீதி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதிலெல்லாம் வந்து இந்த பாட்டனி சம்பந்தமான நூல்கள். அது வந்து அந்த காலத்தில் சுக்கர், வியாசர், அந்த மாதிரி, வியாசர் இல்லை, சுக்கர், நாரதர், இந்த மாதிரி அவள்லாம் எழுதின நூல்கள். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த தமால விருட்சம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்தியன் சினமன் ட்ரீ அப்படின்னு இதுலேயும் இருக்குது. லாட்டின் அந்த சினமன் இதில் வந்து அந்த பேர் இருக்குது, தமால அப்படின்னு, அந்த தாம் அப்படின்னு என்னமோ வரும். ஸோ அதில் வந்து இந்த தமால விருட்சத்துக்கு என்ன மகிமை அப்படின்னா, நிறைய வாசனை மரங்கள் வந்து உண்டு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தனம் வந்து வாசனையான மரம். இந்த மாதிரி நிறைய வாசனை மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாகவதத்தில் கைலாசத்தில் சுற்றி இத்தனை மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் வருது, ஸ்ரீமத் பாகவதத்தில். அதே ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து தமால விருட்சம் வந்து என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வருது. ரெண்டாவது, இந்த தமாலத்தை பேஸ் பண்ணி இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, அது எனக்கு தெரிஞ்ச இந்த தமால விருட்சத்தை நான் பார்த்ததில்ல, பட் அது பார்த்தா ஒரு ஒரு ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் போல் இருக்கு, இல்லை ஒரு கருமையான கலரில் இருக்கும் போல் இருக்கு. ஸோ அது வந்து தமால விருட்சம். இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் எங்கே போனோம்னா, ஜெயதேவனுடைய அஷ்டபதியில் வரும், ஷியாமாஸ் தமால துருமைஹி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்போ அந்த தமால விருட்சம் என்ன கருன்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி வரும். இதே எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது அப்படின்னு பார்த்தேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வேற எங்கே கோட் பண்ணணும், ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மணித்வீபத்தில் வந்து அம்பாளை சுற்றி எத்தனை வாசனை மலர்கள் இருக்குது, எத்தனை மரங்கள் இருக்குது. அது அவ்வளோ வாசனை மிகுந்த மரங்கள், மலர்கள், செடிகள், கொடிகள் எல்லாம். அதாவது நம்ம எப்பெல்லாம் அம்பாளை பூஜை பண்ணுறோமோ அப்பெல்லாம் வந்து வாசனை மிகுந்த மலர்கள், வாசனை மிகுந்த விஷயங்களை வச்சு தான் அவளை பூஜை பண்ணணும் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த விதத்தில் தேவி பாகவதத்தில் ஒரு 12வது சாப்டரில் இதே இந்த அவளுடைய மணித்வீப வர்ணனையில் எந்த மாதிரி அவளுடைய மணித்வீபம் இருக்குது, அதாவது அந்த துவீபத்தில் என்னென்ன விதமான மரங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அந்த தமால மரமும் ஒன்றா இருக்குது. இதுதான் ரெஃபரன்சஸ். ஸோ ஜென்ரலாக தமால மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த பட்டை மரம், பட்டை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுனுடைய அந்த மரம், அது ஒரு கருமையான நிறத்தில் இருக்குது அப்படின்னு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. தமாலம் அப்படிப்பட்ட இந்த தமால விருட்சம் அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு, முகுலாபரணம். ஆபரணம்னா அலங்காரம் பண்ணுற ஒரு விஷயம், வஸ்து. அது எப்படி முகுலாபரணம், முகுலன்னா மொட்டு, இந்த மொட்டுக்கள், அது வந்து பூ பூக்கும். அந்த பூவுக்கு முன்னாடி மொட்டுக்களால் அப்படி அலங்கரிக்கப்பட்ட தமால விருட்சங்கள், தமால விருட்சத்தை போல
அந்த முகுலாபரணம் தமாலம். இப்போ அந்த தமால விருட்சம் அதில் இந்த மொட்டுக்கள் வந்து அப்படி அலங்காரம் மாதிரி இருக்கா. அந்தந்த அது அப்படியே பெரிய ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து நிறைய அந்த மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த மொட்டுக்கள் இருந்தால் என்ன வரும்? பிருங்காங்க நேவ. இப்போ பொன் வண்டுகள் வந்து அந்த மொட்டை அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். அது எப்படா பூ வந்து திறக்கும், நம்ம வந்து தேன் எடுக்கலாம் அப்படின்னு வண்டுக்கள் வந்து சுற்றிகிட்டே இருக்குமா. அப்படி இந்த மொட்டுக்கள்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணன் வச்சுட்டு இருக்கிற குஞ்சலம் மாதிரி இருக்கான். தலையில இருக்கிற குஞ்சலம், அது தலையில அந்த குஞ்சம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, அது வந்து அது தொங்குறது, அது மொட்டு மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்காளாம் இவ. அங்கம் ஹரேஹே, ஹரியினுடைய அங்கத்தை எப்படி பார்த்துட்டே இருக்கா. இந்த வண்டு எப்போ இது பண்ணும்னு எப்போ இந்த முட்டு வந்து மலரும்னு பார்க்குற மாதிரி இவ வந்து இவனை பார்த்துட்டே இருக்கா. அஹரேஹே ஆசிரயந்தி, அப்படி ஆசிரியனம் பண்ணிட்டு இருக்கா இவ. ஆசிரியந்தின்னா அது ஆசிரியித்து அப்படின்னு. ஸோ அதை நோக்கி அதை வந்து பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கம் ஹரேஹே புலகபூஷணம். புலகபூஷணம்னா அந்த நான் சொல்கிற இந்த புலக்க அப்படின்னா என்ன சொல்கிறது, முடி குஞ்சம், அது வந்து எப்படி குஞ்சம் மாதிரி இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு இருக்கா. புலகபூஷணம் ஆசிரயந்தி, அப்படி ஆசிரியனம் பண்ணிட்டு இருக்கிறவள். அது எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னா, வண்டு எப்படி இந்த தமால விருட்சத்தில் இருக்கிற மொட்டுக்கள் மலரும்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். மகாலட்சுமியை ப்ளீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு போன கிளாஸ் சொன்னேன். முதல்ல ஹரிநாமம் எங்கெங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாள் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆதிசங்கருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அது 5 வயசு குழந்தையா இருந்தாலும் அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு யாரை கூப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்போ முதல்ல அவளுடைய டைரக்ஷனை திருப்பணும்னா ஹரிநாமத்தை சொன்னா அவள் வந்து யார் அது சொல்றது அப்படின்னு அவள் திரும்புவா. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரியந்தி, ஹரியினுடைய அவனை போய் இப்படி பார்த்துட்டே இருக்கியே வண்டு பார்க்குற மாதிரி அப்படின்னு. இப்போ முதல் லைன்லேயே அவளை கூப்பிட்டுடலாம். இப்போ வண்டு எப்படி சுத்தின்னு இருக்குமோ அப்படி நீ அவனை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா முதல் லைன்ல வண்டை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணார், நீ பார்க்கறது வண்டு பார்க்குற மாதிரி இருக்கு, வண்டு எப்படி இது பண்ணுமோ அப்படின்னு வண்டை பத்தின ஒரு எக்ஸாம்பிளை 2வது லைன்ல கொண்டு வந்தார். பாருங்க இவ்வளோ அழகா போட்டிருக்கார். அடுத்தது அங்கீகிருதாகில விபூதி. அப்போ அங்கீகிருத்த அகில விபூதி, இந்த உலகத்துல என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அது எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரப்பப்பட்ட விபூதி. அங்கீகிருத அகில விபூதி, அகில அங்கீகிருத விபூதி அபாங்க லீலா. அபாங்க லீலா அப்படின்றது என்ன அப்படின்னா கடைக்கண் பார்வை. இந்த கடைக்கண் அப்படி லீலான விளையாட்டோட அப்படி அந்த பார்வையினுடைய விலாசம் மம மாங்கல்யதா அஸ்து மங்கள தேவதாயாக. ஸோ அங்கீகிருதாகில விபூதி மங்கள தேவதாயாக அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களாலும் நிரப்பப்பட்ட மகாலட்சுமியினுடைய அங்கீகிருதாகில விபூதி மங்கள தேவதாயாக அபாங்க லீலா. எல்லா ஐஸ்வர்யங்களாலும் நிரப்பப்பட்ட யாரு மங்கள தேவதாயாகனா மகாலட்சுமியினுடைய அபாங்க லீலா கடைக்கண் பார்வையின் அந்த விலாசம் மம எனக்கு மாங்கல்யதா அஸ்து சௌபாகியத்தை கொடுக்கிற மாதிரி ஆகட்டும் அஸ்து அப்படின்னு சொல்றார். அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்றார், அவ பார்க்கறாளோ இல்லையோ ஆனா அந்த பார்வையினுடைய விலாசம் அவ எங்க பார்த்தாலும்
அதாவது சூரியன் கிரணங்களை சூரியன் வந்து எப்படி இந்த உலகத்தை வந்து இதை நோக்கி தான் பார்க்கறதுன்னு கிடையாது, ஆனால் அதனுடைய பிரகாசம் எல்லா இடத்துலையும் படுறதோ அந்த மாதிரி நினச்சிண்டு அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையின் ஏதோ ஒரு கிரணம் நம்ம மேலே படுறது அப்படின்னு நினச்சிண்டு அவர் வந்து அது எனக்கு மாங்கல்யதா அஸ்து, ஸோ அது என்மேல் விழட்டும், அது எனக்கு சௌபாகியத்தை கொடுக்கட்டும், இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல சொல்கிறார். இதுதான் இந்த முதல் ஸ்லோகம். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. இல்லை நம்ம ஜென்ரலாக மம மங்கள அந்த ழ போட்டிருக்கோம் ரெண்டாவது ல தமிழில். ஆனால் இந்த நம்ம சொல்கிற அந்த இடையினத்தில் வர ரெண்டாவது ழ வந்து சான்ஸ்கிரிட்டில் ஏதோ ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல மங்கள அப்படின்னு சொன்னாலே அது மங்களம் மங்களம் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் தமிழில் தான் அந்த மங்களம்க்கும் மங்களம்னா நல்லது, நம்ம மங்களம் பாடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மங்களம்னு இந்த ரெண்டாவது லா போட்டோன்னா அது வந்து முடிக்கிறத குறிக்கிற ஒரு எல்லாம் நல்லபடியாக முடிகிறது அப்படின்ற அந்த முடிவை கொடுக்கிற ஒரு சொல்லாக நமக்கு தமிழில் இருக்குது. பட் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி மீனிங் தான் வந்து இதில் இருக்குது. அப்படி மங்களத்தை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்னு தான் சொல்கிறேன், மங்கள தேவதாயாக. அப்படிப்பட்ட அப்போது மங்களங்கள் எல்லாம் தரக்கூடியவள் அப்படிதான் நம்மளுக்கு பொருள். அப்போ எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார், ஸ்ரீயாதிபதி அப்படிலாம் சொல்லலையே. ஸ்ரீயத்தை பற்றி நான் பேச்சே கிடையாது. ஸ்ரீயம்னா காசு, இந்த பணம், அதெல்லாம் இந்த செல்வத்தில் அப்படின்னு சொல்லலை. செல்வத்தை பற்றி பேசவே இல்லை முதல் ஸ்லோகத்தில். மங்களத்தை தரக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அப்படிப்பட்டவளுடைய கடைக்கண் விலாசம் எனக்கு மாங்கல்யதா அஸ்து, அப்படி எனக்கு அது விழுந்து அது வந்து எனக்கு எல்லா சௌபாகியம் அது கிடைச்சுடுத்துனா நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்? அவன் நம்மளை பார்த்துட்டே இருந்தால் அது போகாதா நம்மளுக்கு? அதுக்கு மேலே நம்மளுக்கு காசு பணம் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வரப்போகிறது. அது வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் அது வரும். பட் இதுதானே கிடைக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. இதுதான் மகாலட்சுமி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. ஆஹா, இந்த இடம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. அவர் முகம் வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. அந்த அம்மாவினுடைய முகம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. அந்த லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய பவர் எந்த மாதிரி இருக்குன்றதை அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான். ஸோ இது வந்து இந்த முதல் ஸ்லோகம். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதனுடைய மீனிங் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ரிவிஷன் வேறு இருக்கிறதுனால நம்ம மீனிங்கை அடுத்த கிளாஸே பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகம் யாரை கூப்பிடலாம்? நிறைமதி மேம். நிறைமதி மேம். எஸ், நமஸ்காரம். ஓகே, நமஸ்காரம் மேம். முக்தா முஹுர் முக்தா முஹுர் விதததி. விதததி. கொஞ்சம் ட்ரிக்கி. ததி. முக்தா முக்தா முஹுர் முஹுர் விதததி. விதததி. முக்தா முஹுர் விதததி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. முக்தா முஹுர் விதததி. தததி. தததி. வதனே வதனே முராரேஹே. முராரேஹே. முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹே. முக்தா முஹுர் விததி வதனே முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹே. முக்தா முஹுர் விததி
प्रेमत्रपा प्रेमत्रपा प्रणिहितानि प्रणिहितानि गतागतानि गतागतानि प्रेमत्रपा प्रणिहितानि प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि गतागतानि मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः मुक्ता मुहुः विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि गतागतानि இப்போ 2 லைனும் சேர்த்து சொல்றேளா मुक्ता मुहुः विदधति विदधति वदने विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि भले गतागतानि 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 मालादृशोर् मालादृशोर् मधुकरीव मधुकरीव महोत्पलेया महोत्पलेया मालादृशोर्मधुकरीव मालादृशोर् मधुकरीव महोत्पलेया महोत्पलेया सा मे श्रियं दिशतु प्रियं दिशतु सागरसम्भवायाः सागरसम्भवायाः सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः यस मालादृशोर्मधुकरीव महोत्पलेयः मालादृशोर् मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि प्रेमत्रपा प्रणिहितानि गदागदानि मालादृशोर् मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः सूपर मुक्तामुखी विदधति वदने मुरारे சொல்லுங்க முகுர் முகுர் தமிழ்ல தப்பா இருக்கு அது வந்து அந்த ஹூ அது அந்த கால் வரல பூ மேல வந்து நான் சான்ஸ்கிரிட் பார்த்துக்கிறேன் முக்தா முகு விததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி गतागतानि माला त्रिशो मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागर संभवायाः சூப்பர் இப்போ இது ஒரு டியூன் போட்டு டியூன்ல பாடிடுவோம் முக்தா முகுர் विदधति वदने मुरारेः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः मुक्ता मुहुर्विदधति वदने मुरारेः मुक्ता मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रेमत्रपा प्रणिहितानि
प्रणिहितानि गतागतानि गतागतानि प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि प्रेमस्त्रपा प्रणिहितानि गतागतानि मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि उक्ता मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव मालादृशोर्मधुकरीव महोत्पलेया महोत्पलेया मालादृशोर्मधुकरीव महोत्पलेया मालादृशोर्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः सागरसम्भवायाः मालादृशोर्मधुकरीव महोत्पलेया मालादृशोर्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः सा मे श्रियं दिशतु सागर சம்பவாயாக. பலே பலே பலே. இப்போ ஃபுல்லா பாடி காமிக்கிறீங்களா? இல்லை நான் பாடி காமிக்கணுமா? இல்லை நான் ட்ரை பண்றேன். சூப்பர். முக்தா முகுர் விததி வதனி முரா விததி அது மட்டும் பாத்துக்கோங்க. விததி ஓகே. முக்தா முகுர் விதனர் விததி ஓகே. मुक्ता मुहुर्विदति वदने मुरारेः प्रेमत्रा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागर संभवायाः. சூப்பர். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்லோகம் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரையும் ரெண்டாவது ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பாட சொல்லலாம். பாலா ஒரு டவுட், ஜெனரல் டவுட். இதுல இந்த அந்த கோலன் போட்டு அஹா கட்சியில சொல்றோம்ல, ஆமா, அது பாட்டா கேட்கும் போது இப்ப எம்எஸ் இதெல்லாம் கேட்கும் போது அது தனியா தெரியலையே. இது எப்படி ப்ரொனன்சியேஷன் எப்படி வருது? அது சம்பவாயாக அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா அந்த பாட்டுல ஒரிஜினல் இதெல்லாம் வந்து அந்த கடைசி இது வந்து மிக்ஸ் ஆன, அது மிங்கிள் ஆனதான் இருக்காது. அது சொல்றதுதான் முக்தா முஹுர்விதததி வதனே முராரேஹ பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாத்ருஷோர்மதுகரீவ மஹோத்பலேயா सा मे श्रियं दिशतु सागर संभवाया. ரொம்ப மைல்டா சொல்வா. சம்பவாயான்னு சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஹா சொல்லி அழுத்தி சொல்றதால ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லலாம். எஸ். ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தைப்பூசத்தினுடைய கொண்டாட்டம் அப்படின்றது வந்து இங்கெல்லாம் நம்ம வந்து மலேசியா போய் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். தைப்பூசத்துக்கு அங்கே நேஷனல் ஹாலிடே, ஃபுல் என்டையர் மலேசியா நேஷனல் ஹாலிடே. அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த பக்தியை அங்கே போய் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த விதத்தில் இங்கேயுமே இப்போ வந்து
ஸ்டேட் ஹாலிடே நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இட்ஸ் ஹாலிடே அது அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. ஆமாம், அது ஒரு 2-3 வருஷம் 3 வருஷமாக அப்படி தான் இருக்கு. ஓகே ஓகே. இவ வந்ததில் ரொம்ப நல்ல காரியம் பண்ணது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இந்த Bank holiday அன்னைக்கு? பாவத்துக்கு பிராயசித்த மாதிரி. பேங்க் ஹாலிடே கிடையாது, பேங்க் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகே. பேங்க்கும் ஹாலிடே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, பேங்க்கும் ஹாலிடே. ஹாலிடே கிடையாது, அது வந்து இட் கம்ஸ் அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதனால பேங்க் ஹாலிடே கிடையாது. கரெக்ட். ஏன்னா இல்ல என்னோட இங்க பேங்க் மேனேஜர் வந்து எங்கிட்ட சொன்னாரு, லீவ் இருக்கிறதுனால நான் கிளப் பண்ணிட்டு மண்டேவும் ஊருக்கு போறேன் அப்படின்னாரு. அதை வச்சு நான் சொன்னேன். ஐயோபியா? இல்ல இது ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க். ஓ, ஸ்டேட் பேங்க் இருக்கும் லீவு. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து அக்கேஷனில் நம்மளும் ரிவைஸ் பண்ணவே இல்லை, முடிச்சுட்டு. ஸோ அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 10 ஸ்லோகம்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ யாரை கூப்பிடலாம்? அப்படியே ஆர்டராக போயிடுவோமா? சீதலா மாமி. எஸ், நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. तदा बालरूपापि विघ्नात्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चाक्षमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदन्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. இன்னொரு தடவை சொல்லுங்க. तदा बालरूपापि विघ्नात्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चाशमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदन्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. Thank you. பலே. அடுத்தது பிரீதா பிரமோத். பிரீதா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். நெக்ஸ்ட் இல்ல நஜானாமி சப்தம். न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं स्थिते काषडास्य हृदिद्योतते मे मुखानि सरन्दे गिरश्चापि चित्रम्. பலே. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं स्थितेगाषडास्य हृदिद्योत्यते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम्. சூப்பர் 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 சூப்பர். அடுத்த ஸ்லோகம் சுஜாதா மேம். நமஸ்காரம். கேக்குறதா? நமஸ்காரம் மாமி. கேட்கறது. இப்போ கேட்கல. ஹலோ, மியூட்ல சொல்றேன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி சொல்லு சுஜாதா. ஐ திங்க் அவ இது பண்ணிட்டா, திருப்பி ரீஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கேக்குறதா? கேட்கறது. இப்ப கேக்குது. எஸ், இப்ப கேக்குறதா? கேட்கறது. மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் அஜே லோகபாலம். மயூராதிரூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம்
महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. I think மேம் சொல்லிட்டு இருக்கான்னு ஆனா நினைக்கிறேன். I think, அவளோட இது நம்மளுக்கு we are ஒழுங்கா lost. இது Yeah, பண்ண yeah, மாட்டேங்குது. we've lost. எஸ். ஸோ அடுத்த ஸ்லோகம் போல. சூப்பர் மாமி. கலாவதி மேம். கலாவதி மேம். नमस्ते जी, नमस्ते. நமஸ்தே மேம். यदा सन्नीतानं कदा मानवा मे भवाम्बोधिपारं कदास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीरे पवित्रं पराशक्तिपुत्रम्. यदा सन्निधानं कदा मानवा मे भवाम्बोधिभारं कदास्ते तथैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीरे पवित्रं पराशक्तिपुत्रम्. பலே 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 சூப்பர். அடுத்தது Thank you. ஸ்ரீசந்திரிகா மேம். ஸ்ரீசந்திரிகா மேம். नमस्ते. நமஸ்தே மேம். यदाब्दे स्तरङ्गालयं यान्ति तुङ्गा तदैव पदः सन्निधौ सेवदामे इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं तदा भावये हृत्सरोजे गुहं तम्. பலே பலே. யதாப்தே இன்னொரு தடவை சொல்றேன். यथाब्दे स्तरङ्गालयं यान्ति तुङ्गा तदैव पतस्तन्निधौ सेवदामे பலே इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहं तम्. பலே. கிரௌம நிவாசியவா. அடுத்தது கீதா மேம். எஸ். नमस्ते सर. நமஸ்தே மேம். गिरौ मन्निवासे नरायेदिरूढ तदा पर्वते राजते देदिरूढ इति विप्रवन् कन्दशैलातिरूढ सदे देवमुदे मे सदा षण्मुखोऽस्तु. गिरौ मन्निवासे नरायेदिरूढ तदा पर्वते राजते देदिरूढ इरिव प्रवन् कन्दशैलधिरूढ सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. கோஸ்து. பலே. அடுத்தது மகாம்போதி. கலாமமி. கலாமமி. கேக்குறதா? எந்த கலாமமி சொன்னேன். என்னதான கூப்பிட்டேன்? ஆமா ஆமா. நமஸ்காரம். ஆமா அவ்வளவுதான். Okay. ஒன் அண்ட் ஒன்லி கலாமாமி. Okay. लसत्स्वर्णगे तृणां कामदोहे तुमस्तोमसंच्छन्नमाणिक्यमञ्चे समुद्यत्सहस्तार्. ஒரு நிமிஷம் சரியா மாமி பாக்க 7th ஒன் மகாம்போதி தீர இல்ல அதெல்லாம் பார்த்தேன் நான். மகாம்போதி தீரே அது. மகாம்போதி தீரே. ஒரு நிமிஷம் லேப்டாப்ல இருந்து பாக்குறேன். மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாख्य शैले गुहायां वसन्तं स्वभासाय सन्तं जनार्तिं हरन्तं स्वयामो गुहन्तं. महाबोधि तीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य शैले गुहायां वसन्तं स्वभासाय सन्तं जनार्तिं हरन्तं स्वयामो गुहन्तं. भले भले भले
Sorry for the confusion. நோ ப்ராப்ளம் மாமி. 8th one. சாவித்ரி மாமி. நமஸ்காரம்ப்பா சொல்றேன் மேம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும் சௌக்கியமா? நான் போன வாரம் அட்டென்ட் பண்ண முடியல என்னால. எஸ், அதுதான் போன வாரத்துக்கான ஜிஸ்டியும் கொடுத்துட்டேன் இந்த வாரம். பார்த்தேன், அது கேட்டுட்டேன். ஓகே ஓகே, சந்தோஷம். லசத் ஸ்வர்ண கேஹே கிருணானாம் காமதோகே துமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே தமுத்யத் சகஸ்ராக துல்ய பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேசம். லசத்வர்ண கேஹே நிருணாம் காமதோகே துமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே சமுத்யத் சகஸ்ராக துல்யம் பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேசம். ಧನ್ಯವಾದಗಪ್ಪ. தேங்க்யூ மாமி. சரியா இருந்தா? பக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. கிரிஜா மாமி. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன கொஞ்சம் மைக் வரல, வந்துடுது பாடுங்க. ரணத் சம்சகரே, அதா ஒன்பதாவதா? ஆமா அதேதான். ரணத் சம்சகே மஞ்சுளே அத்யந்த சோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேச தப்தஹ ததா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. ரணத்வம் சகே மஞ்சுளே அத்யந்த சோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேச தப்தஹ ததா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. பலே. அடுத்தது 10வது ஸ்லோகம். உண்ணாமலை மேம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கடிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம் சுவர்ணாபத்யாம் வரैर्वासमानां क्वनत्किङ्गिनी मे कलाशोभमानां लसत्तेम पट्टेन विद्योदमानां कडिम्बावये स्कन्ददे दीप्यमानाम्. பலே சூப்பர். கடிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம். பாலா 2 பேர் இருக்கா? 2 பேர் தான் இருக்கா மிச்சம். பண்ணி சொல்லாம வேணா 11 12 சொல்லிடலாம். ஓகே. 3 சாயலட்சுமி மாமி. உங்களையும் சேர்த்து 3. ஓகே. பத்தாவது சொல்லணுமா? ஒரு நிமிஷம் அவர் 11 12 இது பண்ணிப்பார். புலிந்தேஷ கன்யா. சொல்றேன். புலிந்தே சுகன்யா கனாபோக துங்க தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம் யகம் தார் காரே தவோரக ஸ்வபக்தாவனே சர்வதா ஷானுராகம். புலிந்தே சகன் தகன் தானே? புலிந்தேஷ கன்யா. புலிந்தேச கன்யாகனாபோக துங்கக தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம் யகம் தாரகாரி தவோரக ஸ்வபக்தாவனே சர்வதா ஷானுராகம். பலே. அடுத்தது போனா மாமி. நமஸ்காரம்.
நமஸ்காரம் மாமி. विदौ क्लुप्त दण्डान् பலே ஸ்வலீலாதிருதாண்ட स्वलितात्रुदान्त निरस्ते पशून्दान् विविक्षकाल दण्डान् द्विषत्कालदण्डान् कालदण्डान् हदेन्द्रादि ऋषान्दञ्च हतेन्द्रारिषण्डान् दण्डाञ्च जगत्रान बौण्डान् शौण्डान् सदा ते प्रचण्डान् श्रये पाहुदण्डान् இன்னொரு தடவை. विदौ क्लिप्त दण्डान् स्वलीलात्रुदाण्डान् निरष्टे पशून्दान् त्रिविक्षकालदण्डान् द्विषत्कालदण्डान् दण्डान् हदेन्द्रादिषण्डाञ्च जगत्रानसण्डान् सदा ते प्रसण्डान् प्रिये पाहुदण्डान्. பலே சொல்ல சொல்ல வந்துடும். சூப்பர். அடுத்தது இந்த ஸ்லோகம் கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால தான் அந்த இது போட்டிருந்தேன், பிரேக் போட்டு. கௌரிஜி. சதா சாரதாஸ்னம் ருக்காங்கா யதிஷ்யூஹ சமுத்யந்த ஏவஸ்தி தாஷ்யே சேஷ்ட சமந்தாத் சதா பூர்ணபிம்பாகலங்கைத்யஸ்மி ஹீனாஷ் ததா த்வன்முகானாம் த்ருவேர்தத்கந்தசாம்யம் ததா சாரதா ஸ்னம் ருக்காங்க யதிஷ்யூ சமுத்யந்த ஏவ ஸ்திதாத் சதா பூர்ணபிம்பாகலங்கைத்யஹீனாத் ததா ததா த்வன்முகானாம் த்ருவேர்கந்தசாம்யம். ஸோ இதில் தைப்பூசத்தன்னைக்கு 30 சொல்ல முடியாமல், 30 தப்பாமே சொல்ல முடியாமல் இருப்பவர்கள் 19வது ஸ்லோகத்தை மட்டும் ஒரு 108 தடவையாவது ஜபம் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா 19வது ஸ்லோகம் முருகனுடைய நாமத்தெல்லாம் சொல்கிற ஸ்லோகமாக இருக்கு. ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வித் பாலா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா, நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க, சோ தட் நாங்க வந்து அதை ரிப்பீட் பண்ணிடுவோம். அப்படியே இது 19வது ஸ்லோகம் ஆல்ரெடி இருந்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, அல்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணணும், இனிமேதான் பண்ணி நான் அனுப்புறேன். சரியா? ஏன்னா ஈஸியா இருக்கும் நம்ம கேட்டு கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓஎஸ், ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே ரெக்கார்டிங்கே அப்படியே அனுப்புகிறேன். 2 தடவை சொல்லி அனுப்புகிறேன். சூப்பர். ஓகே. ஸோ இதில் இந்த 19வது ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 19th ஸ்லோகம் மட்டும் முடிஞ்சதுன்னா ஒரு 11 தடவையோ இல்லை 64 தடவையோ இல்லை வந்து 33 தடவையோ இல்லை 36 தடவையோ இல்லை 108 தடவையோ ஏதோ ஒரு இது தைப்பூசத்தன்னைக்கு சொல்லிடுங்க. ஸோ 19வது ஸ்லோகம் ஐ கெஸ் இட் வில் ஸ்டார்ட் வித் குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்திபாணே மயூராதிரூடஹ. அந்த 11 நாமங்கள் வரும் முருகனோடது. அந்த நாமத்தை சொன்னேன்னா நம்மளுக்கு அந்த இத்தனையும் சொன்ன பலன்கள். ஸோ இன்னைக்கான அஜெண்டா நல்ல பூர்த்திகரி, சர்வ பூர்த்திகரி அப்படின்ற மாதிரி நல்லா எல்லாம் பூர்த்தியாச்சு. ஸோ முருகன் வாழ்த்தோட நம்ம வந்து முடிப்போம். வாலண்டியர் தான் இதில் யாரோ ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் கேன். முதலில் வருபவருக்கு முன்னுரிமை. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. சிவகுபகுமர பராசலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தலை பணாபுரி வாழ் சிறுவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனை காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவமுனிவரர் பணி வீரா
दादा करुण सुबोधा जय जय शंकर बालकमणिये तारक मंत्र विनोद शिवमे 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் வேல் முருகனுக்கு முருகனுக்கு ஆதி பராசக்தி மாதா கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். தேங்க்யூ. தேங்க்யூ. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்யூ, தன்யவாதகப்பா, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. சரவண தன்யவாதம். தைப்பூசி தண்ணிக்கு எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த 19வது ஸ்லோகத்தை நாங்க முடிஞ்ச அளவு சொல்றோம். கண்டிப்பா தேங்க்யூ மாமி. பாடிவர் தனிடன். ரொம்ப சந்தோஷம். Thank you. ரொம்ப சந்தோஷம். தன்யவாதக ஜி. தேங்க்யூ. Sir, நமஸ்காரம் மேம். Kanara Stotram explanation super. தேங்க்யூ மேம். நமஸ்காரம். Thank you. God bless you.